குவைத் மாதிரி அரபு நாடுகள்ல பார்த்தீங்கன்னா, தரநிலை சான்றிதழ் சொல்லுவாங்க. அந்த தரநிலை சான்றிதழ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கிறத விட 2 மடங்கு அதிகமா தான் ஆரம்பிப்பாங்க. முதல்ல வந்துட்டு ஃபயர் சேஃப்டியோட தீத்தடுப்பு தரநிலை சான்றிதழ் வாங்கணும் அவங்க. அந்த வாங்கினதுக்கு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிவில், எலக்ட்ரிக்கல் அந்த மாரி ஆளுங்கிட்டக்க வந்துட்டு ஒப்புதல் சான்றிதழ் வாங்குவாங்க. அங்க இருக்கிற எல்லா ஸ்டாண்டர்ட் அதாவது ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் ஆர் ஒரு ஒரு ஃபயர் சேஃப்டிக்கு உண்டானதை டிசைன் பண்ணணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க வந்து என்எஃபிஏ அப்படின்ற ஒரு ஒரு இது தரநிலை சான்றிதழ் வாங்குவாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த அரசாங்கம் வந்துட்டு அந்த தரநிலை சான்றிதழுக்கு உண்டானதில் சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்க ஆரம்பிக்கவே செய்வாங்க. அரபு நாடுகள் இந்த குவைத் மாதிரியான கண்ட்ரிகளில் பார்த்தீங்கன்னா இந்த தரநிலை சான்றிதழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. லேபரோடதுக்கும் சரி ஆர் குடிமகளுக்கு அவங்களுக்கு உண்டானதை எக்ஸ்டிங்விஷர் சரியாக இருக்கா, ரெசிடென்ஷியலில் வேலை செய்கிற இடத்துல ஃபயர் சேஃப்டியோடது எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க உள்ளே போய் ஆக்குபை பண்ணுறாங்க அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபயர் தீ விபத்து நடந்து வந்துட்டு ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம தமிழர்கள் ஒரு 7 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. அவங்க பலதரப்பட்ட கனவுகளோடு போயிருப்பாங்க அவங்க. பட் இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது தான். இன்னும் நம்ம ஊரில் எடுத்து பார்த்தீங்கன்னா லேபர் கேம்ப்பு அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெறும் எக்ஸ்டிங்விஷர் மாத்திரம்தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி குவைத் மாதிரி கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் சொல்லுவாங்க, ஹைட்ரன் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல தீ தடுப்பு சாதனங்கள் இருந்தும் போது கூட இந்த மாதிரி நடக்கிறது வந்துட்டு ரொம்பவுமே துரதிருஷ்டவசமானது தான். அங்கே இருக்கிற ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு அதை வந்து செக் வேறு செய்வாங்க. அதாவது கரெக்டாக வேலை செய்தா இல்லையான்றது இருந்தும் இந்த மாதிரி நடக்கிறது வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாததாக தான் இருக்கிறது. இப்போ மின்கசினால இங்கே தீ விபத்து அப்படிங்கிறாங்க. அந்த கட்டடம் ஒரு 6-7 ஃப்ளோர் 6 மாடி ஏற்பட்டிருக்க வாய்ப்பு. மின் கசிவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 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 கேபிள் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் வீட்டுக்கு உண்டான கேபிள் லைக் ஒரு ஏசி இருக்கும், ஒரு எலக்ட்ரிக்கல் சாதனம் இருக்கும், ஒரு ஃபேனு ஒரு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இருக்கும். அது வந்துட்டு அந்த ஒவ்வொரு கேபிளுக்கும் ஒரு ரேட்டிங் இருக்கும். அந்த ரேட்டிங்க்கு தகுந்தாற் போல் அவங்க வந்துட்டு அந்த கேபிளை வச்சுருந்தாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருந்திருக்காது. அங்கே மின் கசிவு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 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 பர்டிகுலர் வீட்டுக்குன்னு ஒரே ஒரு ஏசி மிஷின் தான் வச்சுருப்பாங்க. 2 ஏசி மிஷின் இருக்கும். அது வந்துட்டு ஒரு ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஓவர்லோடு ஆகும்போது தான் இந்த மின் கசிவு வந்துட்டு ஆயிரத்துக்கு சான்ஸ் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல இந்த மின் கசிவுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக தரக்கூடிய வாக்கியமாக இருக்காது. பட் வேறு ஏதாவது காரணம் இருந்திருக்கலாம். இப்போ உள்ளுக்குள்ளார வந்து மெயின்டெனன்ஸ் அதாவது இப்போது துப்புரவு சரியாக நடக்காமல் இருந்திருக்கலாம். வேறு ஏதாவது காரணங்கள் இருந்திருக்கலாம். மின்கசிவுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்காங்க. இப்போ இந்த ஓவர்லோட் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன சார்? இப்போ துபாயில் வந்து ஏசி நிறையா, குவைத்துலலாம் ஏசி நிறையா. ஆமாம் சார், இப்போ குவைத்து மாதிரி நாடுகள் வந்து வெப்பமண்டல நாடுகள், அங்கே ஏசி வந்து ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசி ஓடுறதுனால மின்கசிவுகள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன? நிறைய இருக்கிறது சாத்தியம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பர்டிகுலர் வீட்டுக்குன்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி மிஷினில் 2 ஏசி மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த அந்த லேபர் கேம்ப் அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் தான் இருக்கிற மாதிரி அவங்க வசதி செஞ்சுருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்க வந்துட்டு ஒரு 10 பேர் ஒரு ஒரு பர்டிகுலர் வீட்டில் இல்லை ஒரு பர்டிகுலர் ரூமில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த ஏசி மிஷினோட தேவை ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஸோ ஒரு ஏசி மிஷின் பதிலாக 2 ஏசி மிஷின் 3 ஏசி மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் ரேட்டிங் ஓவர் ஹீட் ஆகும். அந்த ஓவர் ஹீட் ஆகும்போது தான் என்ன ஆகும்னா இந்த மாதிரி மின்கசிவு ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும்.